ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மயிலை சாசுவத ஃபண்ட் லிமிடெட், நூற்றாண்டு பழமையான இந்த மயிலாப்பூர் சிட் ஃபண்ட்ஸ்னா சுருக்கமாக மயிலை சிட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சென்னை மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த தெப்பக்குளம், அந்த பக்கம் தள்ளு வண்டியில் காய்கறி கடை நிறைய போட்டிருப்பாங்க. அது பக்கத்தில் இருக்கு. பெரிய கட்டடம், ஒரு 2-3 மாடி தேரும். அதுதான் மயிலை சிட் ஃபண்ட்ஸ், மயிலாப்பூர் சிட் ஃபண்ட்ஸ் அந்த கட்டடம். அதனுடைய தலைவராகத்தான் இருந்தவர் திரு தேவநாதன் யாதவ். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் இப்பொழுது நடந்த சமீபத்தில் நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நின்று 2,20,000 ஓட்டு வாங்கினாரியா. மூன்றாவது தப்பித்தவறி அதிமுக 2வது இடம் பிடிப்பதே உன்னை பிடி என்னை பிடின்னு ஆகி போயிடுச்சு. 2,20,000 வாக்குகள் வாங்கினார் திரு தேவநாதன் யாதவ் அவர்கள். அந்த தேவநாதன் யாதவ் அகில இந்திய கல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், வின்டிவினுடைய தலைவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் மோசடிங்கிறாங்க, 540 கோடிங்கிறாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் அதுவல்ல. கம்ப்ளைண்ட் என்னன்னா, முதலீட்டாளர்களுக்கு பணம் தரவில்லை, பணம் திருப்பி கொடுக்கப்படவில்லை, கம்பெனி மூழ்கிவிட்டதா, போண்டியாகிவிட்டதா, அவ்வளவுதானா, டமால் டுமில் வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டதா, அதாவது மஞ்ச கடிதாசி கொடுத்துட வேண்டியதானா, இதற்கு முன்னாடி கொடுத்த அனுபவம் இருக்கு திரு தேவநாதன் அவர்களுக்கு. அதை பற்றி தான் பார்க்கவிருக்கிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற காணொளிகள் உங்களை வந்து சேரும். இப்ப நிகழ்ச்சியை பார்க்கலாம். முதலில் சம்பாதிப்பதற்காக மஞ்சப்பையை தூக்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போறாரு தேவநாதன் யாதவ். தேவநாதன் யாதவ் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சிற்றூர் கிராமம். அங்கே திருவிழா சீட்டு போட்டு பார்க்குறாரு. தாராளமாக நீ சீட்டிங் பண்ணலாம்னு சொல்லி சீட்டில் வருது. அங்கேயே அப்படியே இந்த சீட்டை எடுத்து போட்டுக்கிட்டு நேர மஞ்சள் பையோடு வந்து இறங்கிய இடம் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கின்ற யாதவ மகாசபை. இது 1990 காலகட்டம், 90 கடைசி. அங்கே வர்றாரு. 90 கடைசியில எல்லாம் இந்த யாதவ மகாசபை அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதை நிர்வாகம் பண்ணி கொண்டிருந்தவர்கள். அந்த அளவுக்கு எல்லாருமே அரசு ஊழியர்களாக இருந்தவர்கள். எப்போவாவது அந்த ஒரு கெஸ்டா வந்துட்டு போவாங்க. இவர் நிரந்தரமாக அங்கே போய் தங்கி எல்லாம் இது பண்ணி அப்படி இப்படி அந்த வேலையெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் இது பண்ண உடனே இவர் ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சுக்கிறார். அப்போலாம் யாரும் விசிட்டிங் கார்டுன்னா அவ்வளவு தெரியாது, ஃபேமஸ் இல்லை, விசிட்டிங் கார்டை பெருசாக நினைக்க மாட்டாங்க. அதனால இவர் தான் ஒரு யாதவ மகாசபை தலைவர் என்று ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சுக்கிறார். இந்த விசிட்டிங் கார்டை எடுத்துக்கிட்டு நேர சசிகலா நடராஜன் அவர்களை போய் பார்க்கிறார். அப்பொழுது 1991 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதே காலகட்டத்தில் ஊபியில் மாயாவதியுடைய ஆட்சி அங்கே நடந்துட்டு. உங்களுக்கு தெரியும், சசிகலா நடராஜனுக்கும் மாயாவதிக்கும் உள்ள லிங்க். இங்கே ஓரளவு செலவுக்கு பணம் கொடுத்து ஆரம்ப கட்டம் தானே, ஆரம்ப கட்டத்தில் அடித்த பணத்தில் கொஞ்சம் பணத்தை சில பல கோடிகளையோ லட்சங்களையோ சசிகலா நடராஜன் அவர்களிடம் கொடுத்து இங்கே எதுக்கும் வாலாட்டக்கூடாது, நேர கம்யூனிகேட் பண்ணிக்கிறங்க, ஃபோன்லேயே பேசுங்கன்னு சொல்லி நேர அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இவர் போய் இறங்கிய இடம் லக்னோ, உத்தரப்பிரதேஷ். அங்கே போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கிடையில் இவர் தேவநாதன் யாதவ் சசிகலா நடராஜனோட நல்லா ஒட்டிடுறார். ஆட்சிக்கு வரும் முன்பாகவே அவரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது, எல்லாம் இது பண்ணுறது, ஹோட்டலுக்கு போகிறது, இப்படியெல்லாம் பண்ணி அவருக்கு ஒரு இடிபிடியாகவே மாறி சசிகலா நடராஜனோடு ஒட்டி கொள்ளுகிறார். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தொடர்ந்து சசிகலா நடராஜனோடு டிராவல் பண்ணுறாரு. அதற்கு இந்த விசிட்டிங் கார்டு யாதவ மகாசபை தலைவர் என்ற ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை இவர் உருவாக்குகிறார். கடைசியில் தான் விவரம் தெரிஞ்சு யாதவ மகாசபையிலிருந்து அவரை தூக்கி போடுறாங்க வெளியே. இவ்வளவு நடக்குது. அதன் பிறகு யூபி போன உடனே இவங்க ஒரு 10க்கு 10 ரூமை வாடகைக்கு எடுத்து அதில் ஒரு போர்டை மாட்டி தேவநாதன் யாதவ் அப்படின்னு போட்டு அங்கே யாதவ்ன உடனே உங்களுக்கு அது ஒரு கிரேஸ் இருக்கு யூபியில். ஏன்னா கணிசமாக கிட்டத்தட்ட 25% மக்கள் இருக்காங்க. அங்கே உள்ள யாதவர்கள்னாவே யாதவ் தான். அப்போ யாரும் கண்டுபிடிக்க முடியாது. யூபிக்காரன் நினைச்சிருவாங்க தேவநாதன் யாதவ் அப்படின்னு உடனே யூபிக்காரன் தான் நினைச்சிருவானுங்க. இவங்களுக்கு இது ஒரு வசதியா போச்சு. உடனே ஜிஎஸ்டி, டிஎன்ஜிஎஸ்டி இந்த மாதிரி அப்போ சும்மாவே போடலாம். டிஎன்ஜிஎஸ்டி யாருடைய நம்பராவது போடலாம், போட்டு ஒரு லெட்டர் பேட் அடிச்சு கொண்டு இது
நேயர் மாயாவதி கிட்ட கொடுத்து மாயாவதி திருவாளர் தேவநாதன் யாதவுக்கு சசிகலா நடராஜன் அவர்களுடைய ஆலோசனை, அவருடைய சிபாரிசின் பேரில் யூபி அரசாங்கத்திற்கு பல கோடி ரூபாய்களுக்கு தீயணைப்புத்துறை வண்டிகள், தீயணைப்புத்துறைக்கான கருவிகளை சப்ளை செய்வதற்காக ஆர்டரை கொடுக்கிறார். ஏன்னா தேவநாதன் யாதவ்ங்கிற ஒரு இது இருக்கா, எவனும் சந்தேகப்பட மாட்டானா. இது தமிழ்நாட்டு ஆளுங்கிற சந்தேகமும் வரவில்லை. பல கோடி ரூபாய்களுக்கு அவருக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுத்தாங்க. இவர் எதுல ஆராய்ச்சி பண்ணாரு? தீயணைப்பு கருவிகள் துறை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரா, அல்லது சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பற்றி ஏதாவது ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்காரா அண்ணன் தேவநாதன் யாதவ், அல்லது தீயணைப்பு துறையில பணியாற்றிய அனுபவம் இருக்கா, அட்லீஸ்ட் ஒரு வாட்ச்மேன் ஆவது நின்றுருக்காரா? அதுவும் கிடையாது. ஒரு டிரைவரா இருந்திருக்காரா? எதுவுமே கிடையாது. எதுவுமே தெரியாது. இப்படி பூதி புடியில போய் இந்த தீயணைப்பு துறையினுடைய பல கோடி ரூபாய்க்கு அந்த கான்ட்ராக்டை வாங்கிட்டாங்க. வாங்கி சசிகலா நடராஜனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு இவர் அங்கே சப்ளை பண்ணி அவங்களுக்கு யூபிஏ கவர்மெண்ட்டுக்கு, அவங்களுக்கு மாயாவதிக்கு என்னவோ அந்த இதுகள்லாம் சம்திங் இந்த இதெல்லாம் சப்ளை பண்ணி முடித்து விட்டு மீதி சில்லறையோடு கிட்டத்தட்ட 10-15 கோடி ரூபாயோடு சென்னை வருகிறார். இனி அங்கே இருந்தால் சரியா வராது, வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி சென்னை வந்த உடனே இவர் பார்க்குறாரு, எவன்டா மாட்டுவான், எந்த சிட் ஃபண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது, இந்த பணத்தை வச்சிருக்க கூடாது கையில், எதுலையாவது போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மூளை சரியா எப்படி ஒரு தடவை ருசி கண்டா அப்புறம் ருசி கண்ட பூனை விடுமா? இவர் என்ன பண்ணுறாரு, வட சென்னைக்கெல்லாம் போகல. வட சென்னையெல்லாம் போனால் முதுகுத்தோல் உறிஞ்சு போயிடும். எங்கிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா மயிலாப்பூர். கரெக்ட், இவனுங்க தான் வம்பு தும்புக்கு வரமாட்டானுங்க அப்படின்னு சொல்லி மயிலாப்பூர் சிட் ஃபண்டில் போய் சில கோடிகளை வந்து டெபாசிட் பண்ணுறாரு. வட்டிக்காக மாதம் வட்டி கொடுங்கன்னு சொல்லி டெபாசிட் பண்ணுறாரு. அவங்க உடனடியாக அதை சிட் ஃபண்ட் நடத்துகிறவங்க அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஒரு சில கோடிகள் 2-3 கோடின்னு உடனே ஆச்சரியப்படுறாங்க. இவரை மிகப்பெரிய விஐபின்னு நினச்சி அதுக்கடையில் அவர் சசிகலாவுடைய பினாமி அப்படி இப்படின்லாம் சொல்லி இதெல்லாம் காதில் பூசுத்தி அப்படியே தொடருது. அவங்களையெல்லாம் எப்படி குளிப்பாட்டணுமா குளிப்பாட்டுறாரு, எப்படி மிரட்டணுமோ மிரட்டி அப்படியே அந்த இன்னும் சில கோடிகளை கொடுத்து அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ல ஒருத்தராக வந்தவர் அதன் பிறகு தலைவராகவே ஆகிவிடுகிறார். வின் டிவி ஆரம்பிக்கிறாரு, மயிலை சிட் ஃபண்ட்ஸினுடைய தலைவராகவும் ஆகிவிடுகிறார். அந்த பில்டிங், அதாவது பணம் போட்டவர்கள் பயப்பட தேவையில்லை. என்னை பொறுத்தவரையில் சொல்லுகிறேன், அந்த பில்டிங் இன்றைக்கு 150 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் போகும், விலை போகும். அந்த இடம், அந்த பில்டிங் அந்த அளவு அது மிகப்பெரிய பில்டிங். 2வது மாடியில் தான் இருப்பார் தேவநாதன் யாதவ். நான் சந்தித்திருக்கிறேன். யாரையும் சந்திப்பதென்றால் 11:30 மணிக்கு மேலே தான் சந்திப்பார். ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிருவார். சாப்பிட்டு போகணும், சாப்பிடாம அனுப்பவே மாட்டார். நிச்சயம் கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க அப்படின்னு அன்பாக உபசரிப்பார். அதெல்லாம் ரொம்ப நல்லா உபசரிப்பார். ஆனால் அது வரைக்கும் நல்லா தான் இருந்தாருங்கிறது என்ன ஓரளவு அந்த பீரியட் வரைக்கும் கூட அந்த வின் டிவியை அப்படி இப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தார். இந்த காலகட்டம் வரைக்கும் சரியாகத்தான் இந்த கப்பல் போய் கொண்டிருந்தது. ஏதோ தடி என்னென்னவோ பண்ணினாலும் எங்கெங்கே சீட்டிங்கை போட்டாலும் என்ன பண்ணாலும் இந்த மயிலை சிட் ஃபண்ட்ஸில் பணம் போட்டவங்களுக்கு வட்டி கரெக்டாக போய்கிட்டே தான் இருந்தது. இது எப்போ அடி விழுகுதுன்னு சொன்னால், என்றைக்கு அண்ணாமலையான் வந்து அண்ணாமலைக்கு அரோகரான உள்ள நுழைஞ்சானுக்குள்ள முடிஞ்சது கதை. அரசியல் ஆசையை கிளப்பி விட்டு உங்களை எம்பி ஆகிடும். என்ன சொல்கிறீங்க? உங்களை அதாக்கிடுறான் இதாக்கிடுறான். அடுத்து மோடிஜி தான் மினிஸ்டரு, அந்த இந்த இது அதுக்கான எத்தனையோ துறைகள் இருக்குது. அதுக்கு ஒரு தலைவராக போட்டுரும், தலைவரை வாங்கி தந்துடுறான். இவ்வளவு கோடிகள் கிடைக்கும், அவ்வளவு கோடிகள் கிடைக்கும் என்று நம்ப வைத்து பாலிஷ் போட்டு இன்னி சொல்ல முடியாது. அந்த குரங்கு பட்டாளம் வந்தது. அப்புறம் அண்ணாமலை அவருக்கு ஒரு கோடி கடன் கொடுங்க, இந்த இவருக்கு அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஒரு கோடி கொடுங்க, எனக்கு ஒரு கை செலவுக்கு ஒரு 10 லட்சம் கொடுங்க. இப்படி காலி பண்ணியிருக்கானுங்க. இப்படி காலி பண்ணிட்டு எம்பி சீட்டை வாங்கி கொடுத்துட்டாங்க. எம்பி சீட்டையும் வாங்கி கொடுத்து எம்பி சீட்டுக்காக பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த பணத்தையும் அமுக்கி கொண்ட அண்ணாமலை இந்த பக்கம் தேவநாதன் யாதவிடம் இருந்தும் எம்பி சீட்டை வாங்கணும், அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும்னு சொல்லி இங்கேயும் சில பல கோடிகள் ஆட்டையை போட்டு விட்டதாக நமக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் கிடைத்தன. ஆனால் இவருக்கு ரொம்ப விவரமாக சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்தாங்க. சிவகங்கை நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வாக்குகள், 2-3 லட்சம் வாக்குகள் கிட்ட யாதவர்கள் வாக்குகள் இருக்கு. அது அந்த பெல்ட் முன்னாள் சட்டமன்ற தொகுதி, அது இளையாங்குடி. எப்பொழுதுமே இங்கே யாதவர்கள் தான் நிறுத்துவாங்க. அந்த சட்டமன்ற தொகுதி இப்போ காலி ஆயிடுச்சு. இல்லை,
மறுசீரமைப்பில் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கிட்டத்தட்ட அந்த கவுண்டிங் போன ஏஜென்ட்டுகள் என்னிடம் சொன்னார்கள், 70-80 கிராமங்களில் சாலிடா அப்படியே பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அந்த யாதவர் கிராமங்கள்ல. கொஞ்சமாவது யோசிங்கய்யா. இப்ப கண்ணப்பன்லாம் உங்க ஜாதிக்காரர் தான், சரி அதப்படைக்கு உங்களுக்கு பக்கத்து ஒரு இளையாங்குடி பக்கம்தான் அதப்படைக்கு, அங்கேதான் அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம். இங்க அரளிக்கோட்டையில் இப்போ கல்யாணம் பண்ணாரு. ஏய்யா பையங்களுக்கு எங்கேயா கல்யாணம் பண்ணி வச்சாரு? சென்னையில் புரசைவாக்கத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் அவங்க தெலுங்கு யாதவ்னு நினைக்கிறேன், அங்கே போய் கல்யாணம் பண்ணாரு. உங்கள் யாதவ் இளையாங்குடி பக்கத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தை கல்யாணம் பண்ணக்கூடாதா? யாராவது பண்ணியிருக்கானா? உங்களிடமிருந்து சென்ற அரசியல்வாதிகள் யாராவது உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களுடைய குடும்பங்களில் சம்பந்தம் பண்ணிக்கிறாங்களா? அந்த வசதி அந்த அதிகாரம் வந்த உடனே அதுக்கு தேடி போறாங்க. பெரிய அளவுக்கு போயிட்டாரு. பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் பெண் எடுத்திருக்காங்க. இவங்கெல்லாம் அப்படித்தான். அந்த இப்போது இருக்கிற திமுக மாவட்ட செயலாளரும் மந்திரியும் அப்படித்தான், கண்ணப்பனும் அப்படித்தான். இவர்கள் எல்லாம் இந்த யாதவர்கள் சமூகம் என்பது நம்பி ஏமாந்து போய் நடுத்தரவில் நிற்கிறது. நம்ம ஆளு நின்றுட்டாருன்னு சொல்லி கம்ப்ளீட் ஓட்டை போட்டு 2,20,000 ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு, 10,000 ஓட்டு வாங்காத பாரதிய ஜனதா கட்சிக்கு 2,20,000 ஓட்டுகள் வாங்கி கொடுத்த பெருமை அண்ணன் தேவநாதனை சாரும். ஆனால் அண்ணன் தேவநாதனை அளித்த பெருமை அண்ணாமலையை சாரும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். முடிச்சிட்டாங்க. இப்ப இந்த எலெக்ஷன் அறிவித்த இந்த நாடாளுமன்ற தொகுதி, நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் ஆரம்பித்த உடனே தான், தேர்தலுக்கு முன்பாக ஒரு 2-3 மாதங்கள் முன்பாகவே அண்ணாமலையன் குரங்கு சேட்டையெல்லாம் இங்க பண்ணிட்டாங்க. அந்த செலவுக்கு கை செலவுக்கு மோடிஜி வர்றாரு, என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு இத்தனை லட்சம் இத்தனை கோடி கொடுங்கன்னு சொல்லி அப்புறம் இருக்கிறதுல இருந்து எடுத்தா அந்த பாவம் பல்வேறு அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், நடுத்தர மக்கள் முழுவதும் நடுத்தரவுக்கு வந்து விட்டார்கள். இந்த மயிலாப்பூரை சுற்றி இருக்கிறவங்க முழுவதும், குறிப்பாக பிராமன் கம்யூனிட்டி, பெரிய கம்பெனிகளில் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகினவங்க, அரசு ஊழியர்களாக இருந்து ரிட்டையர்ட் ஆகினவங்க, பேத்தியருடைய கல்யாணம், பெண்ணுடைய கல்யாணத்துக்கு ஓரளவு தன்னுடைய சொந்த, அதாவது தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து பென்ஷன் இல்லை அவங்களுக்கெல்லாம், ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு பெரிய பல்கான அமௌண்ட் கிடைக்கும், அதை போட்டு வச்சுக்கிட்டு மாதம் அவங்க அந்த வட்டியை எடுத்து அதில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய நிலையெல்லாம் என்ன? இது கொஞ்சமாவது அறிவு இருக்கா இந்த அண்ணாமலைக்கு? அந்த மயிலாப்பூரை சுற்றி இருக்கிறவங்க பூரா நடுத்தர குடும்பம், அவங்களால போய் உழைக்க முடியாது, இனிமே போய் வேலை செய்ய முடியுமா? அவங்க நடுத்தரவுக்கு வந்துட்டாங்க. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த வைத்தறிச்சலை இந்த பாரதிய ஜனதா கட்சியும் இவர்களும் எங்கே கொண்டு போய் கொட்டுவாங்க? இதை செய்யலாமா? பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தார்கள் என்பது அல்ல, பாரதிய ஜனதா கட்சியை நம்பினால் கைமேல் பலன் இப்படித்தான் கிடைக்கும் என்பதற்கு இன்னொரு உதாரணமாக இந்த தேவநாதன் அண்ணாமலை கூட்டணி நிரூபித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தேவநாதன் சரியாக இருந்த தேவநாதனை அரசியல் ஆசையை, பதவி ஆசையை காட்டி படுகுழியில் தள்ளிவிட்டது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அண்ணாமலை கோஷ்டிதான் என்பது எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமான உண்மை. ஒழுங்காக நடந்து கொண்டிருந்த அந்த மயிலை சிட் ஃபண்ட்ஸ், அந்த நிதி நிறுவனம் இன்றைக்கு பலர் வயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொண்டு நடுத்தெருவில் கதறி அழுகிறார். ஒரு பெரியவரெல்லாம் அழுகிறார். பார்ப்பதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கொடுமையை எங்கே கொண்டு போய் சொல்வது, எந்த சுவற்றில் முட்டிக்கொள்வது என்பதுதான் நாம் வெளிப்படுத்த முடியும். இதைத்தான் சொல்ல முடியும். ஆகவே அரசு உடனடியாக செயல்பட்டு, ஆனால் ஒரு விஷயம், அந்த நிதி நிறுவனத்தினுடைய, அதாவது மயிலை சிட் ஃபண்ட்ஸ் நிதி நிறுவனத்திற்கு சொத்துக்கள் நிறைய இருக்குது. அந்த ஒரு பில்டிங் போதும் உங்களுடைய பணங்களை திருப்பி கொடுப்பதற்கு. சொத்துக்கள் இருக்கு. அதை அரசு முறையாக கையகப்படுத்தி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல்ல பணத்தை மீட்டுக் கொடுங்க. இதைத்தான் தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளோடு மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.